என் பேர் அற்புதமணி. நான் கேரளாவில் மூணார் பக்கத்தில் ஆனச்சால் பகுதியில் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பையனும் இருக்காங்க. நான் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 8 வருஷமாக இந்த சோரியாசிஸ் வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய கணவருக்கு பார்த்தா ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணு ஒரு சிறிய தான் வந்துருந்துச்சு, ஒரு கடுகு மாதிரி. பின்ன அது விரிஞ்சு 2, 3 அங்கே ஆயிடுச்சு. ஆகினோம்னா பின்ன சரீரம் மொத்தம் ஆயிடுச்சு. அப்போ முதல்ல என் தலையிலாம் இந்த பொடுவாக வரும். சீப்பு வச்சு தலையை சீவணும் அப்படின்னா அப்படியே இந்த சாம்பல் மாதிரி அப்படியே செதில் அப்படியே பறந்து போகும். அது மாத்திரமல்ல இந்த கைகளில் எல்லா பக்கமுமே இந்த செதில் வந்து இருக்கும். லேசாக சுரி எடுக்கும்போது லேசாக அப்படி கையிட்டு லேசாக நகைப்பட்டுட்டாலே அப்படியே சாம்பல் மாதிரி அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கும். இந்த புண்ணு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு காந்தானம் எடுக்கும். ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது கத்தியை கொண்டு குத்தினாலும் ஏதாவது ஆயுதம் பட்டாலும் எப்படி வேதனை எடுக்குமோ அந்த மாதிரி நல்ல வேதனை எடுக்கும். அவருடைய ட்ரெஸ் எல்லாமே பிளட்டாக தான் இருக்கும். அப்படி கருப்பாகி அந்த கரை கூட போகாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு வேதனைனா சகிக்க முடியாது. நைட்டில் தூக்கமே எனக்கு கம்மி தான். கொஞ்சம் நேரம் தூங்கின உடனே ரேஸ் அங்கிட்டு பிறண்டு படுக்கும்போது இல்லை வெளியே தட்டின உடனே இந்த வேதனை காரணம் எனக்கு தூக்கம் வராது, தூக்கம் கலைஞ்சிரும். எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு கையை காணிக்கவோ ஒரு முகத்தை காணிக்கவோ ரொம்ப அருவருப்பு படுவார். சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோம், அந்த குழந்தைங்கள தூக்குறதுக்கு கூட அவரால் முடியாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. எந்தெந்த ஆயில்மெண்ட் போடணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணாப்புல. ஆனால் எந்த விதத்துலையும் ஒரு மாற்றம் வரல. கூடுதலான ஒரு அரிப்பு இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து மீன், இறைச்சி, முட்டை இதெல்லாம் கூடுதல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வீட்லேயும் நான் கூடுதல் அதை எடுக்க மாட்டேன். இது மாதிரி ஃபங்க்ஷன் வேறு மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போனாலும் இதை வந்து நான் சாப்பிட மாட்டேன். நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு மனசளவில் ரொம்ப இது வேதனையாக இருக்கும். இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா மாறாதா அப்படின்னு ரொம்ப அதிகமாக பாரமும் மன கஷ்டமும் எனக்கு உண்டாகிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் 2025 4 மாடியில் நடந்த ஜனவரி மாதம் நடந்த தீர்க்கசன உபவாச கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த 3 நாள் நான் தேசத்துக்காக அங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணேன். எனக்காக ஜெபமே நான் எந்த ஒரு ஜெபமும் எடுக்கலை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவரை இன்னும் நான் காலையிலையும் சாயந்தரமும் நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்தேன். மறுநாள்லேருந்து நான் காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கணவர் பாருங்க, இந்த தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே சரீரத்தில் ஒரு புதிய மாற்றம். ஒரு நாளும் அந்த புண்கள் வந்து கரிஞ்சு எல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா சொரியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நார்மல் ஆயிட்டாங்க. சரீரம் ஒரு புதிய சரீரமாக மாறிடுச்சு. அரிப்பு இல்லை. அதுக்கப்புறம் பழைய மாதிரி அந்த எந்த விதமான தழும்புகளோ இல்லாத அளவுக்கு மொத்தமாக சரீரம் முழுவதும் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தார். அவர் சரீரத்தில் சொரிச்சல் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எந்த மாத்திரைகளும் மருந்துகளும் எடுக்காத அளவுக்கு முழுவதுமாக அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா கறிவழியெல்லாம் சாப்பிடுவேன். ஏசப்பா எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. இப்போ இந்த சோரியாசியோட எந்த ஒரு அறிகுறியும் என் சரீரத்தில் கிடையாது. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. இப்போ வந்து என் கணவர் வந்து நல்லா இருக்கிறாங்க, சொறி இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் இப்போ குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும் சமாதானத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். நோய் நொடிகள் நான் மாற்றிடுவேன், நோயற்ற வாழ்வை தந்திடுவேன். உனக்காகத்தானே நான் உயிரோடு இருந்தேன். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. என்னுடைய 8 வருஷம் இந்த சோரியாசிஸ் வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அங்கிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 8 வருஷம் சோரியாசிஸ் இந்த வியாதி. அது வந்துட்டா சுகம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன். 8 வருஷம் இந்த எப்படி போச்சு? அது ஜெபத்தில் வந்து பங்கு பெறாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொள்கிறாங்க. என் ஆண்டு சொல்கிறார்ல, எல்லா மக்களுக்காக ஜெபிங்க, ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்தில் மக்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடைய ஜெபிங்க. எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குல்ல. அதை வைத்து ஜெபித்த போது தனக்காக ஜெபிக்கவே இல்லை. 3 நாள் உபவாச ஜெபம். தனக்கு சுக வேணும்னு கேட்கல, தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்கள், தினம் காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் முழங்கால நின்று இந்திய தேசம்
இந்த மக்கள் நிறைய பேர் மதுபானம், போதை வஸ்துகள், பாவ பழக்கம், தவறான நம்பிக்கை அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள், சாபக்கட்டுகள், வேதனையில் இருக்கிற மக்கள் அவங்க விடுதலை அடையணும், மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணினாங்க. அவங்க ஜெபிக்க ஒப்பு கொடுத்ததுனால, ஜெபிக்க ஆரம்பித்ததுனால அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டார். பார்த்தீங்களா? உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமலே அற்புதம் பெற முடியும். எப்படி தெரியுமா? மற்றவங்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ரகசியம். வசனத்தில் அதெல்லாம் இருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது சிறையிருப்பை மாறிட்டு, இந்த ஐயா தேசத்துக்காக ஜெபித்த போது வியாதி என்கிற சிறையிருப்பை மாறி விட்டார். அதனால உங்களை ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்து